பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் எஸ்டர்டே Q4 ரிசல்ட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல 2-3% டவுன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. மெயினா அவங்க நல்ல Q4 ரிசல்ட் கொடுக்கல. ரெவென்யூ 10% டவுன் ஆயிருக்கு. எபிடா 44% டவுன் ஆயிருக்கு. எபிடா மார்ஜினும் கம்மி ஆயிருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டே கொடுக்கல. மெயின் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன்ல ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரொடக்ஷன்ல ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எல்பிஜி ஷார்டேஜ், ட்ரக் ஷார்டேஜ், வீக் ஏசி டிமாண்ட், இது மூணுமே சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ growth 17-19% கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ கொடுத்துருக்கிறது 9% தான். ஸோ ஏர்லியரா என்ன கைடன்ஸ் கொடுத்தாங்களோ ஸோ அதுக்கு ஈக்குவலா வரல. கேஷ் பேலன்ஸும் கம்மி ஆயிடுச்சு. 979 crore-லேருந்து 389 crore கேஷ் பேலன்ஸ் கம்மி ஆயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல, கைடன்ஸும் வரல, ஃபாலோ பண்ணல. அண்ட் தென் ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் இருந்திருக்கு, கேஷ் ஃப்ளோ கம்மி ஆயிருக்கு. இது எல்லாமே மெயின் ரீசன். க்ளோஸ் ஆகிறப்ப 1.36% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த மாசத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 11% டவுன் ஆயிருக்கு பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.